ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் இந்த பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை விளக்கும் வகையில ஒரு குட்டி கதையை இன்னைக்கு கேட்போம். ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவிக்கு 2 சீடர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு சீடன் ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே அந்த துறவி கிட்ட வளர்ந்து வந்தவன். 2வது சீடன் புதுசா சேர்ந்தவன். அந்த புதுசா சேர்ந்த சீடனுக்கு அந்த குரு மேல பயங்கர அபிமானம் இருக்கு. அதனால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்த முதல் சீடனுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்குது. என்னடா இது, அவன் அபிமான சீடனா மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா குருக்கிட்டயே போய் இதை கேட்டுறான். என்ன குருவே, நான் தானே சின்ன வயசுல இருந்து உங்க கூட இருக்கேன், நீங்க எல்லாத்தையும் அவனுக்கு கத்து தரீங்களே அப்படின்ட்டு. அப்ப குரு ஒரு கதையை சொல்றார். 2 பயணிகள் ஒரு பாதை வழியா பயணிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல போற பயணி ரொம்ப தாகமா இருக்கு. அவங்ககிட்ட தண்ணீர் இல்ல அப்படிங்கும் பொழுது அங்க ஒரு கிணற பாக்குறான். அந்த கிணற சுத்தி பார்க்கும் பொழுது வாளியோ கயரோ இல்ல. அதனால கிணத்துல தண்ணீர் இருந்தாலும் கூட அவனால இறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். அடுத்த பயணி தேடி பாக்குறான். அவங்ககிட்டயும் வாளியோ கயரோ கிடைக்கல. ஆனா சுத்தி நீல நீளமா புல்லு வளர்ந்துருக்கிறத பாக்குறான். அந்த புல்லு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கயரா திரிக்கிறான். கயரா திரிச்சுட்டு அதுக்கப்புறமா இலைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குடுவை மாதிரி செஞ்சுட்டு அந்த கயத்துல கட்டி உள்ள விட்டு அது வழியா தண்ணீரை எடுத்து பருகிறான். இதுல யாருக்கு தாகம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சீடன் கிட்ட கேட்க, சீடன் உடனே 2வதா வந்தவனுக்கு தான் தாகம் அதிகம் அப்படின்னு சொல்ல, அப்ப தாகம் அதிகமா இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிட்டு, இதுதான் உன்னுடைய கேள்விக்கான பதிலும் கூட. 2வதா வந்த சீடனுக்கு தாகம் அதிகமா இருந்தது, ஞானத்தை பெறணும் அப்படின்னு. அதனால அவன் என்கிட்ட நிறைய கத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா உனக்கு தாகம் குறைவா இருக்கு, அதனால உன்னால உன்னுடைய வெற்றியை நோக்கி பய பயணம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. பாத்தீங்களா? அதனால வெற்றியை நோக்கி நீங்க சந்தோஷமா பயணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முயற்சியை விடாது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நீதி.